சார் குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஸோ ஓகே. இன்னைக்கு வந்து ஓ டாபிக் என்ன எடுத்திருக்கோம்னா, ஓகே. பேங்க் எஃப்டியை டிபெண்ட் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? ஆமா சார். ஸோ அவங்க வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல வைக்கிற பணத்தைங்க ஓகே. ஒரு ஆல்டர்னேட்டிவா நம்ம வந்து ஒரு ஃபண்டை சஜஸ்ட் பண்ண போறோம். ஸோ அது எப்படி கொடுத்துருக்கு, ரியல் டைம் டேட்டால அது என்ன வேல்யூ கொடுத்துருக்கு லாஸ்ட் 20 இயர்ஸ்ன்ற மாதிரி நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? ஸோ இதுல நான் அனுப்பிச்ச ஸ்லைடை பாருங்க. ஓகே. இந்த ஃபண்டு நம்ம எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஹைபிரிட் டெட் ஃபண்டுங்க. ஓகே சார். ஓகே. ஹைபிரிட் ஃபண்ட். ஓகே சார். இது வந்து சிஏஜிஆர் அவங்க மென்ஷன் பண்ணிருக்க ஃபர்ஸ்ட் அந்த பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 10.3% சிஏஜிஆர் வந்து லாஸ்ட் 18 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்கு. ஓகே. பாஸ்ட் டென்ஸ். ஓகே சார். ஓகே. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இதுல போட்டிருக்காங்க பாருங்க. கேப்டு வந்து 25% ஆஃப் ஏயுஎம் தாங்க. 25% எக்ஸிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். ஓகேங்களா? அதனால 75% பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெட் பாண்ட்ஸ்ல தான் இருக்குங்க. ஓகே. ஓகே சார். அதனால இது வந்து நம்ம வந்து கன்சர்வேட்டிவ், இது ஹைபிரிட் கேட்டகரியில. ஹைபிரிட்னா உங்களுக்கு தெரியும், ஈக்விட்டி டெட் வந்து பேலன்ஸ் பண்றது. அந்த பேலன்ஸ் ஃபண்ட்லயே பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஃபண்ட் இருக்கு. ஒன்னு அக்ரெசிவ் ஃபண்ட், இன்னொன்னு வந்து கன்சர்வேட்டிவ்ங்க. ஓகே சார். ஓகேங்களா? அக்ரெசிவ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 65% வரைக்கும் அவங்க ஈக்விட்டில போவாங்க. ஓகே சார். ஓகேங்களா? அதுவும் ஓரளவுக்கு நல்ல ஃபண்ட் தான். ஆனா வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவான இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் தான் ப்ரையாரிட்டிங்க. எஃப்டியை விட்டு வேற ஆல்டர்னேட்டிவே பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். அப்படி ஒரு ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இதை கன்சிடர் பண்ணலாம். இப்போ இது இன்க்ளூட் பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆபீஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் சேர்த்து தான் நீங்க சொல்றீங்க. ஆமாங்க, ஆமா. இது எல்லாமே பேங்க் எஃப்டி இல்ல போஸ்ட் ஆபீஸ் எந்த மாதிரி ஒரு சேஃபா ஒரு கேபிட்டல் ப்ரொடெக்ஷனுக்கு பாத்துருப்பாங்க இல்லைங்களா, உங்களோட ஹார்ட்வேர் மணி அதை வச்சிருக்கிறது வந்து இந்த மாதிரி ஃபண்ட்ஸும் கன்சிடர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய பேருக்கு வந்து ஒரு 10 lakhs போட்டா எவ்வளவுங்க சேஃபா வித்ட்ரா பண்ணலாம், செகண்ட் இன்கமா வேணும், எனக்கு பாசிவ் இன்கமா வேணும்னு கேட்கறவங்களுக்கு நம்ம 10 lakhsக்கு வந்து ஒரு 6,000 rupees வித்ட்ரா பண்ணலான்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆமா சார். அதுவும் இந்த மாதிரி ஃபண்ட்ல அவங்க பண்ணிருந்தாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லம்சமா போட்டுட்டு இதுல அவங்க வந்து மந்த்லி பே அவுட் மாதிரி ஒரு 6,000 rupees வித்ட்ரா பண்ணாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம், என்ன ஒர்க் அவுட்ன்றதெல்லாம் நம்ம ரியல் டைம் என்ஏவி டேட்டாலே பார்க்க போறோம். ஓகே சார். கண்டிப்பா பார்க்கலாம் சார். அடுத்த சார்ட் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா இந்த ஹைபிரிட் ஹெச்டிஎஃப்சி ஹைபிரிட் டெட்னா என்னது அந்த போட்டிருக்கு. இது வந்து மிக்ஸ் ஆஃப் டெட் அண்ட் ஈக்விட்டிங்க. ஓகே சார். ஓகே. 75 to 90% பாத்தீங்கன்னா அவங்க வந்து டெட்ல இருக்குங்க, மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருக்கும். 10%ல இருந்து 25% எக்ஸ்போஷர் வந்து ஈக்விட்டி கொடுப்பாங்க. அதாவது 25% கேப் மாதிரி வச்சுட்டாங்க. அவங்க ஃபாலோ பண்றாங்களான்றதும் நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ரீட்ஸ் இன்வீட்ஸ்ன்றதுல கூட பாத்தீங்கன்னா 0%ல இருந்து 10% வரைக்கும் இதுல இருக்குங்க. இது நீங்க வந்து இது எப்படி பாத்துக்கலாம்னா, ஓரளவுக்கு நம்ம வந்து என்பிஎஸ் ஸ்கீம் இருக்கு பாத்தீங்களா, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். ஆமா சார். ஆமா. அதுல கூட நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். அதுலயும் இந்த மாதிரி ஓரளவுக்கு கன்சர்வேட்டிவ், அதுலயும் 3 கேட்டகரி இருக்குங்க. அக்ரெசிவ், மாடரேட், கன்சர்வேட்டிவ் இருக்குங்க. ஆமா சார். ஓகேங்களா? அதுவும் கன்சிடர் பண்ணலாம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு சொல்றேன் நான். இந்த ஃபண்டை கன்சிடர் பண்ணலாம், இல்லைன்னா அதுல கன்சிடர் பண்ணலாம். அதுல ஒரே ஒன்று என்னன்னா உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீயா வரும் கம்ப்ளீட்டா. ஓகே. அது 60 வயசு வரைக்கும் லாக்இன். நமக்கு எப்படின்னா நம்ம இதெல்லாம் செகண்ட் இன்கம், பென்ஷன் இன்கம் மாதிரி ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்பிஎஸ் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா ஒர்க்கிங் டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு 2 lakhs வரைக்கும் நம்ம வந்து டாக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும் அதுல. ஓகே சார். ஓகேங்களா? அதாவது 1,50,000 ஃபர்ஸ்ட் 80cdங்க, அது 80ccdல வந்து 1d, அதுல வந்து 50,000 எக்ஸ்ட்ராங்க. ஸோ அப் டு 2 lakhs வரைக்கும் நம்ம அதுலயே பண்ண முடியும். நம்மளால டாக்ஸ் பெனிஃபிட்டும் அடையலாம் என்பிஎஸ்லங்க. ஓகே. என்பிஎஸ்ல வந்து ஃபிளெக்சிபிலிட்டி கிடையாது until 60 years வரைக்கும். ஆமா. நம்ம ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. ஆமா. சோ அது ஒண்ணுதான் ஒரு டிராபேக்கா. ஆமா. ஓகே சார். ஓகே. இல்ல, ரெண்டுத்துக்கும் அட்வான்டேஜ் இருக்குதுங்க. நம்ம எது அவங்களுக்கு சூட்டபிலிட்டின்னு நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இப்ப இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் டிடிஎஸ் பிடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து என்பிஎஸ் வந்து பெட்டர் சாய்ஸ். ஓகே சார். இல்ல ஆல்ரெடி அவர் ரிட்டையர்டு லம்சம் கிடைச்சிருச்சு கையிலன்னு வச்சுங்களேன், ஓகே சார். அப்போ இந்த மாதிரி ஃபண்டை கூட அவங்க கன்சிடர் பண்ணலாம். போட்டுட்டு மந்த்லி பே அவுட் மாதிரி வித்ட்ராவல் ட்ரை பண்ணலாம். ஓகே சார். ஓகேங்களா? சோ இதுலயே உங்களுக்கு லாஸ்ட் இதுல பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான்ல போட்டுருக்கு பாருங்க. ப்ரிஃபரபிளி 18 to 24 months நீங்க விட்டீங்கன்னாவே போதும். இதுக்கு வித்ட்ராவலுக்கு சொல்றேன். ஓகே சார். ஆமா போட்டுருக்கா. பாத்தீங்கன்னா நார்மலா உங்களுக்கு கம்ப்ளீட் ஈக்விட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா 5 years இல்ல 7 years மேல இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா சார். இந்த ஃபண்ட்ல வந்து 18ல இருந்து 24 months, அதாவது ஒரு 2 years வரைக்கும் ஹோல்டு பண்ணீங்கன்னா போதும். என்னோட சஜஷனும் அதே தான். நீங்க வந்து ஒரு லம்சமா போடுறீங்கன்னா அட்லீஸ்ட் 18 to 24 months, அட்லீஸ்ட் ஒரு 1.5 இருந்து 2 years வரைக்கும் டிஃபரல் கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஃபண்டும் க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது, இமிடியேட்டா போகாம வித்ட்ராவல். ஓகேங்களா? ஆனா நம்ம இப்ப பார்க்க போற எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப போட்டுட்டு அடுத்த மந்த்ல இருந்தே தான் வித்ட்ராவலும் பார்க்க போறோம். பெட்டர்ன்னு சொல்றதுக்கு வந்து என்னோட சஜஷன் அட்வைஸ் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் டிஃபரல் பண்ணோம்னா நம்ம கார்பஸ்க்கு growthக்கான ஆப்ஷன் கொடுக்குறோம் நம்ம. ஆமா சார். கண்டிப்பா.
ஓகேங்களா. So ஓகே. இந்த ஃபண்ட்ல பாருங்க மினிமம் இனிஷியல் பர்ச்சேஸே வந்து பாத்தீங்கன்னா ₹100 இருந்து பண்ண முடியுங்க. அடிஷனல் பர்ச்சேஸே ஒரு ₹100 பண்ணலாங்க. ஓகே சார். ஓகேங்களா. எக்ஸிட் லோடு ஃபர்ஸ்ட் 1 இயர்க்குள்ள பண்ணீங்கன்னா 1% வரும். மோர் தென் 1 இயர்க்கு அப்புறம் ஒரு எக்ஸிட் லோடு கிடையாதுங்க. 0% தான். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. இந்த ஃபண்ட் வந்து புது ஃபண்ட் கிடையாதுங்க. இதோட இன்செப்ஷன் டேட் பாருங்க 2003ல இருந்து இருக்கு. ஆமா சார். 26/12/2003. ஆமா. ஓகேங்களா. இது HDFC நல்ல ஒரு பெரிய ஏஎம்சி தான். பிராண்டட் ஏஎம்சி தான். ஓகே ஓகேங்களா. சார். அடுத்த சார்ட்ல பாத்தீங்கன்னா மார்னிங் ஸ்டாரோட வெப்சைட் வந்து இது டேட்டா நம்ம எடுத்து பாக்குறோம். அவங்க சொல்றதை ஃபாலோ பண்றாங்களான்றத டேட்டா அனாலிசிஸ்ல இதுல பார்த்தோம்னா இது வந்து கேட்டகரியிலேயே அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. கன்சர்வேட்டிவ் அலோகேஷன் தான் இது. ஆமா சார். ஆமா. கன்சர்வேட்டிவ் அலோகேஷன் போட்டிருக்காங்க. ஆமா சார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அது பெர்ஃபார்மன்ஸ்ல பாருங்க ரெட் கலர் தான் வந்து ஃபண்ட். நம்ம ஃபண்ட். ஓகே சார். ஆமா. ஆரஞ்சு கலர் தான் வந்து கேட்டகரி. இதே கேட்டகரியில இருக்க மத்த ஃபண்ட். ஓகே. இத ஓகே. கேட்டகரியோடவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஈவன் பெஞ்ச் மார்க்கோடவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஓகே. ரெண்டு பேருமே பீட் பண்ணிருக்காங்க ரெண்டு இது. பேருமே பீட் பண்ணிருக்காங்க. அது நீங்க ட்ரைலிங் ரிட்டர்ன்ஸ்ல கீழே பாத்தீங்கன்னா கூட தெரியும். ஆமா 3 சார். மந்த் 6 மந்த் 1 இயர் 1 3 year, இயர் 3 year, ஆனுவலைஸ்டு 5 5 year. இயர் ஆனுவலைஸ்டு எல்லாமே நீங்க ஃபண்டோட ரிட்டர்ன்ஸை பாத்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்கும் கேட்டகரியோடுமே பீட் பண்ணிருப்பாங்க அட் ஆல் பாயிண்ட் ஆஃப் டைம். ஆமா சார். ஆமா. அதனால இது ஒரு நல்ல ஃபண்டுங்க. இப்படிதான் நம்மளோட ஃபண்டோட செலக்ஷனும் இருக்கணும் நம்ம பார்க்கும்போதுங்க. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா. அது பிளஸ் இல்லாம நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, வெறும் இண்டெக்ஸ்க்கே நான் போயிடலாமே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இண்டெக்ஸ் ஆமா ஃபண்ட் சார். இண்டெக்ஸ் ஃபண்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னா அது வந்து 100% ஈக்விட்டினா 100% ரிஸ்க் இருக்குங்க. கண்டிப்பா. ஆமா சார். வேற இந்த ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா 25% ஆர் லெஸ் தான் ஈக்விட்டிங்களே. 75% வந்து பாத்தீங்கன்னா பாண்ட்ஸ் தான், டெட் தான். ஓகே சார். ஒரு ஓகே. சேஃப்டியான ஃபண்டுங்க. ஓகேங்களா. அப்படி இருந்தாலும் இது ஆல்பாவும் பாருங்க 3 இயர்ஸ் ஆல்பா பாத்தீங்கன்னா 3.28 கொடுத்துருக்கு. ஆல்பாவும் ஜென்ரேட் பண்ணுதுங்க. அதாவது ஃபண்ட் மேனேஜர் வந்து ஓகே. பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணி ஆல்பாவும் ஜென்ரேட் பண்றாரு. ஓகே. ஆமா சார். ஓகேங்களா. அதுதான் ஆக்டிவ் ஃபண்ட்ல நம்ம சூஸ் பண்ணும்போது முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்க்கணும். பிளஸ் நம்ம ஒரு சேஃப்டி ஃபேக்டருக்கு ரோலிங் ரிட்டர்ன்ஸும் பார்ப்போம். ஓகே சார். அட் எனி பாயிண்ட் ஆஃப் மார்க்கெட் அவங்க பண்ணிருந்தாலும் ஆவரேஜா என்ன கொடுத்துருக்கு லாஸ்ட் 3 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் 5 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே சார். ஓகே. அதுக்கு அடுத்த சார்ட்ல பாருங்க அசெட் அலோகேஷன். ஓகே சார். ஆமா இருக்கு. அதுல பாருங்க ஸ்டாக்ஸ் பாருங்க 23% தான் இருக்குதுங்க. அதாவது நம்ம அவங்க சொல்ற மாதிரி ஃபாலோ பண்றாங்க. ஈக்விட்டியை பாருங்க 25 கிராஸ் பண்ணல, 23 தான் இருக்குங்க. அதுக்குள்ளதான் அலோகேட் பண்ணிருக்காங்க. ஆமா. இது இந்த டேட்டா வந்து நான் வந்து ஆஸ் ஆன் டேட் இன்னைக்கு டேட்டுக்கு எடுத்திருக்கேன் நான் மார்ச் 2024ங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. சோ இதுல வந்து பாண்ட்ஸ்ல பாருங்க 69% நியர்லி 70% வச்சிருக்காங்க பாண்ட்ஸ். ஆமா. கேஷ் ஒரு 6.8 6% கிட்ட 7% கிட்ட வச்சிருக்காங்க கேஷ். ஓகே சார். ஓகேங்களா. கீழே இருக்கிறது தான் மற்றதெல்லாம் ஹோல்டிங்ஸ். அதுல வந்து ஈக்விட்டில எல்லாம் என்னென்ன போட்டிருக்காங்கன்றது வருது. அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஹோல்டிங்ஸ்லயே கீழே லெஃப்ட் ஹேண்ட் கார்னர்ல கீழே பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஹோல்டிங்ஸ் பாருங்க 39. ஆமா சார். பாண்ட் ஹோல்டிங்ஸ் தான் 71 அதிகமா இருக்கு. பாண்ட்ல தான் அதிகமா இருக்கு. ஓகே. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பிக்ஸ்ட் இன்கம் செக்டர் கவர்மெண்ட் செக்டர்ல மட்டுமே பாருங்க பர்சன்டேஜ் 50% கிட்ட இருக்குங்க. ஆமா சார். அவங்களோட ஃபிக்ஸ்ட் இன்கம் செக்டர் ஆமா. வெயிட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா கார்பரேட்ல பாருங்க 39. ஓகே. சோ இதுல இருந்தே நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம எஃப்டி எதுக்குங்க ப்ரிஃபர் பண்றாங்க பேங்க்ல போயிட்டுங்க ஒரு சேஃப்டி கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் இருக்குங்களா. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான். ஏன்னா நமக்கு ஒரு அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கணுமேன்றதுக்காக தான் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா சேஃப்டி கேபிட்டல் ப்ரொடெக்ஷன்ல வந்து கவர்மெண்ட் செக்டர்ல தான் அதிகமா இருக்கு. ஆமா சார். ஆமா. அப்ப கார்பரேட் போனா கூட பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாண்ட்ஸ் தாங்க, பிக்ஸ்ட் இன்கம் செக்டர்ல தான் இருக்கு. கண்டிப்பா. ஆமா. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது சார்ட் நீங்க வந்துட்டீங்கன்னா பாருங்க நம்ம வந்து லம்சமா போட்டாச்சு. எஸ்டபிள்யூபி நம்ம ரியல் டைம்ல பண்ணோம்னா இந்த ஃபண்ட்ல என்னவா கொடுத்துருக்கோன்றதான் பார்க்க போறோம். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. இதுல வந்து நம்ம HDFC AMC HDFC ஹைபிரிட் டெட் ஃபண்ட் இந்த பர்டிகுலர் டெட் ஃபண்ட்ல லம்சமா 10 lakhs போடுறோம். ஓகே. ஆமா சார். ஓகேங்களா. இதுதான் நம்ம நிறைய டைம்ல நிறைய வீடியோஸ்ல நம்ம போட்டோம். ஒரு 10 lakhs வந்து ஒரு 6000 ரூபாய் வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு நம்ம சஜஸ்ட் பண்ணிருப்போம் இல்லைங்களா. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றது பார்ப்போம். இந்த ஃபண்ட்ல வந்து அவங்க 10 lakhs போட்டது வந்து பாத்தீங்கன்னா 1 மார்ச் 2004. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வித்ட்ரால் அமௌண்ட் வந்து ஒரு 6000 ரூபாய் வித்ட்ரா பண்ண போறோம். SWP டேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதியான நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வந்துடணுங்க. நம்ம செலக்ட் பண்ற பணம் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால 6000 ரூபாய் சூஸ் பண்ண பணம் வந்து 1ஆம் தேதியான நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடணும். அதாவது ஏப்ரல் அடுத்த மாசத்துல இருந்து நம்ம SWP இத இனிஷியேட் பண்ணிருக்கோம். கரெக்ட். ஓகே சார். மாசம் வரணும்ன்றது தான் அந்த பீரியட்ல செலக்ட் பீரியட்ல வந்து மந்த்லின்னு போட்டுட்டுங்க. SWP ஸ்டார்ட் டேட் பாத்தீங்கன்னா போட்டிருப்பேன் 1 ஏப்ரல் 2004. அடுத்த மாசத்துல இருந்து நம்ம 1ஆம் தேதியில இருந்து நம்ம வித்ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. இது என்னைக்கு வரைக்கும் நம்ம டேட்டா பாக்குறோம்னா இந்த மார்ச் 2024 1 மார்ச் 2024 வரைக்கும் நம்ம வித்ட்ரால் பண்ணிருந்தோம்னா என்னவா இருக்கும் நம்ம ஃபண்ட் வேல்யூ. ஓகே. ஓகேங்களா. சோ இதுல வந்து நம்ம டோட்டலா 240 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணிருப்போம். ஓகே. 240. ஓகே சார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா இன்னும் கிளியரா தெரியும். 240 வித்ட்ரா பண்ணிருப்போம். டோட்டல் வித்ட்ராவல் அமௌண்ட் மட்டும் 14,40,000 ரூபாய். ஓகே. ஓகே சார்.
அது வித்ட்ராவல் போக இன்னைக்கு கரண்ட் வேல்யூ ஃபண்ட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 28 லட்சம் ரூபாய் பேலன்ஸ் இருக்குங்க. 28,16,000. ஓகே ஓகே ஓகேங்களா? இந்த ஃபண்ட் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்த ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 10.52%. ஓகே சார். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு கீழே வந்து அந்த கிராஃப் சார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரண்ட் வேல்யூவும் கியூமுலேட்டிவ் வித்ட்ராவலும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு த்ரூ அவுட் த இயர்ஸ்ங்க அப் டில் டேட் வரைக்கும். ஆனா ஒரு 2020 டெப் ஃபண்ட்ல வருஷத்துக்கு. நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு சார். அதாவது பிரின்சிபல் கூட எவ்வளோ ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இந்த டெப் ஃபண்ட் எல்லாமே டெப் ஃபண்டா என்ன இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமான்லாம் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா. பட் ஓகே சார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து ஒரு சிலர் கேட்பாங்க, என்னங்க சார் 6,000 ரூபாய் நீங்க 20 வருஷத்துக்குன்னா எப்படி சார் பத்தும்? நார்மலா வந்து ஒரு இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டட் மாதிரி இன்க்ரிமெண்டலா கேட்பாங்க. நம்ம இங்க கால்குலேஷன் எடுத்தது ஒரு 10 லட்சம் ரூபாயில ஒரு 6,000 ரூபாய் வந்து ரெகுலர் இன்கம் மாதிரி ஒரு பாசிவ் செகண்ட் இன்கம் மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். ஆமா சார். ஆமா. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா SWP வேணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி லம்சம் ஃபர்ஸ்டே நம்ம ரெடி பண்ணிருக்கணும் வித்ட்ராவலுக்கு முன்னாடிங்க. கண்டிப்பா. ஆமா சார். ஆமா. இருந்தாலும் ஒரு சிலர் கேட்கறதுனால நம்ம அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இதுல ஒரு 6,000 ரூபாய் பண்றோம், இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டடா ஒரு 5% நமக்கு இன்கிரிமெண்டலா வித்ட்ராவல் பண்ணோம்னாலும் இந்த ஃபண்ட் எப்படி கொடுத்துருக்குன்றத இந்த கால்குலேட்டர்ல பாக்குறோம் இப்போ. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இது நீங்க இந்த மாதிரி வித்ட்ரா பண்ணும்போது ஓகே டோட்டலா நீங்க அதே 240 மாசத்துக்கு வித்ட்ராவல் பண்ண டோட்டல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 23,80,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணிருப்போம். ஓகே ஓகே சார். இருந்தாலும் இன்னைக்கு கரண்ட் வேல்யூ பாருங்க 10 லட்சம் ரூபாய் போட்ட அமௌண்ட் இருக்குது அப்படி. இருக்கு. ஓகே சார். நம்ம இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி கூட இவ்வளவு ரிமைனிங் இருக்கு. ஆமா. ஓகே. எக்ஸஸா வித்ட்ரா பண்ணி கூட. ஆமா 10.63%. சோ இத வந்து நம்ம ரெண்டு எக்ஸல் இதுலயும் நான் அந்த டேட்டாஸும் நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. ஓகே சார். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸல் வந்து வெறும் 6,000 ரூபாய் நம்ம வித்ட்ரா பண்றோம். ஏன்னா இது எப்படி ரியல் டைம் டேட்டால வந்து நம்ம 2004ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் வித்ட்ராவல் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் NAV மூவ் ஆயிருக்கும் இல்லீங்களா? ஆமா சார். ஆமா. அப்போ இந்த எக்ஸல் டேட்டால ரியல் டைம் டேட்டால நம்ம பார்த்தோம்னா தெரியும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸல் ஷீட் நான் ஷேர் பண்ணது பாருங்க. அதுல ரெகுலரா நம்ம வித்ட்ரா பண்றோம் 240 மாசத்துக்கு டோட்டல் வித்ட்ராவல் 6,000 நம்ம பண்ணிட்டே இருக்கிறோம். ஓகேங்களா? 20 வருஷத்துக்கு. அப்போ 14,40,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணிருப்போம். கரண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 28 லட்சமா இருக்கும். ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? அததான் கீழே கேஷ் ஃப்ளோன்றதுல பாத்தீங்கன்னா தெரியும் 10 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் மார்ச் அன்னைக்கு 2004 அப்போ 10 லட்சம் ரூபாய் போட்டிருப்போம். அது பாசிட்டிவ்ல இருக்குங்க. ஆமா சார். ஆமா. ஏப்ரல்ல இருந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல இருந்து நம்ம வித்ட்ரா பண்றது பாத்தீங்கன்னா நெகட்டிவ் -6,000. அதாவது நம்ம ஒரு ரெகுலரா ஒரு 6,000 ரூபாய் எடுத்துட்டு இருக்கோம், மாசம் எடுத்துட்டு இருக்கோம். ஆமா 6,000 ரூபாய் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு லாஸ்ட் காலம்ல பாருங்க கரண்ட் வேல்யூல காட்டும். நம்ம எடுத்தது போக மீதி வந்து 10 லட்சம் ரூபாய் 10,05,000 ரூபாய் 136 ரூபாய் இருக்கு. ஆமா ஆமா. அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வரும்போது பாத்தீங்கன்னா ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும். ஏன்னா மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த NAV மூவ்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி இது ஏறு இறங்கும். ஓகே ஓகே. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம பார்க்கலாம். ரியல் டைமே இதுல பார்க்கலாம். ஆமா ரியல் டைம் இதுல பார்க்கலாம். இது ரியல் டைம் தான். கண்டிப்பா. ஓகேங்களா? சரி, இதுல வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்றோம்னு வச்சுங்களேன். கண்டினியூ பண்ணோம்னா கூட அப்படியே நீங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு லாஸ்ட் டேட்டுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே சார் 28,16,000 ரூபாய். ஓகே ஓகேங்களா? இது வந்து ரெகுலரா வெறும் 6,000 மட்டும் நம்ம வித்ட்ரா பண்ணிட்டே இருந்தேன்னா. ஓகே சார். இதுல நம்ம ரெண்டாவது பேசணும் இல்லீங்களா? இன்கிரிமெண்டலா ஒரு 5% இன்கிரிமெண்டல் பண்ற மாதிரி அந்த எக்ஸல் ஷீட்டும் நான் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. ஓகே. இந்த இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்றது. ஆமா சார் இருக்கு. ஓகேங்களா? அதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நியர்லி வந்து 240 வந்து 240 மாசத்துக்கு நம்ம வித்ட்ராவல் டோட்டல் வித்ட்ராவல் அமௌண்ட் மட்டுமே பாத்தீங்கன்னா 23 லட்சம் ரூபாய் நம்ம பண்ணிருப்போம். ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? அது போக இன்னைக்கு கரண்ட் வேல்யூ பாருங்க 10 லட்சம் ரூபாய் 10,17,000 ரூபாய். 1,500 ரூபாய். அதாவது 10 லட்சம் ரூபாய் அப்படியே இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம வித்ட்ராவல் போகும். அதான் 20 வருஷத்துல வித்ட்ரா போக ஆமா நம்மளோட பிரின்சிபல் இருக்கிற மாதிரி கணக்கு. பிரின்சிபல் இருக்கிற மாதிரி கணக்கு. இதுலயே நீங்க அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு லாஸ்ட் டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 6,000 ரூபாய் நீங்க ஃபர்ஸ்ட் பாத்திருப்பீங்க. 6,000 ரூபாய்ங்களா? அடுத்த வருஷம் பாருங்க 6,300 இன்கிரிமெண்டலா இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் நம்ம வித்ட்ராவல. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க 6,600 அப்புறம் 7,000 அந்த மாதிரி நீங்க பாக்கும்போது இன்னைக்கு டேட்டுக்கு நீங்க வந்து வித்ட்ரா பண்ணது லாஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா 15,160. அதாவது 15,000 ரூபாய் நீங்க பண்றீங்க 2024ல. சோ இது என்னைக்குல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா கரெக்டா ஏப்ரல் 2023ல இருந்து பாத்தீங்கன்னா நியர்லி 15,000 ரூபாய் நீங்க வந்து வித்ட்ராவல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? ஓகே சார். இது ஒரு நல்ல விஷயம் சார். ஏன்னா ஈக்குவல் டு FD போஸ்ட் ஆபீஸ் நிறைய இருக்கா அப்படின்றது நிறைய கேட்பாங்க. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ல டைவர்சிபிகேஷன் நிறைய இருக்குன்னு நம்ம நிறைய தடவை சொல்லிட்டே தான் இருக்கோம். சோ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும் சார். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டெலிகிராம் சேனலும் இருக்கு. அதுல வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கலாம். நிறைய சஜஷன்ஸ் பாசிபிலிட்டிஸ் என்னென்னலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு, என்ன மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது, அப்புறம் நிறைய ஃபினான்ஸ் ரிலேட்டட் டேட்டாஸ்லாம் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்றோம். ஓகே சார். ஓகே சார். ஏதோ போட்டிருக்கீங்க ரெகுலேட்டரி வேலிடேஷன் சொல்லிட்டு.
அதான் சார். இப்ப பாத்தீங்கன்னா, அந்த டெலிகிராம் சேனல் இப்ப லேட்டஸ்ட்டா இன்னைக்கு ஷேர் பண்ணது வந்து ரெகுலேட்டரி வேலிடேஷன்ஸ் செபி இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே கேஒய்சிலாம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? ஆமா ஆதார் சார். இல்லாம பண்ணவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு டைம் மாடிஃபிகேஷன் கேஒய்சிய ரீவேலிடேட் பண்ணிக்க சொல்றாங்க. இந்த மார்ச் 31க்குள்ள. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இது பண்ணிட்டீங்கன்னா, இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓ! இது வேற. ஓகே சார். ஆமா. அது மட்டும் இல்லாம ஜெனரலா இவங்க என்ன பாத்துக்கணும் இதுலன்னா, ஆதார் வச்சு நம்ம வெரிஃபை மட்டும் பண்றோம் இல்லைங்களா? அதே மாதிரி பேன்ல இருக்கிறதும், அந்த ஃபோலியோல இருக்கிற நேமும் ஒரே மாதிரி இருக்கான்னு பாத்துக்கணும். மிஸ்மேட்சா இருந்தாலும் ப்ராப்ளம்ஸ்ங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து. ஓ! ஓகே சார். ஓகேங்களா? நமக்கு அப்ப இருக்கிற ஆப்ஷன் என்னன்னா, பேன்ல வந்து நம்ம ஆதார் படி நேம கரெக்ட் பண்ணிக்கணும். ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? அப்ப வந்து நம்ம ஃபோலியோ நம்பர்ல வந்து அந்த நேம அப்டேட் பண்ணிட்டு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா கன்டின்யூ ஆகுங்க. இல்லைன்னா நீங்க வந்து ரிடெம்ப்ஷனுக்கும் சரி, ஃபர்தரா போற எஸ்ஐபிக்கு எல்லாமே ப்ராப்ளமா இருக்குங்க. சார் இது வந்து நீங்க வந்து சொல்றீங்க Zerodha அந்த மாதிரி ஆப்ல தானே சொல்றீங்க? இல்லைங்க. ஜெனரலாவே நம்ம வந்து டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது நார்மலா நம்ம இதுல கேஒய்சி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம கேம்ஸ் இல்ல கே ஃபின்டெக் கேஆர்எல் நம்ம பண்ணிடுவோம். ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? ஒரு சிலர் டிமேட் அக்கவுண்ட்டுக்குலாம் ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த என்எஸ்டிஎல்னு வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி கேஆர்எல் அவங்க பண்ணிடுவாங்க. ஓகே. ஆமா சார். ஆமா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கேஒய்சி இல்ல வேற வந்து டிரைவிங் லைசன்ஸ் வேற ஏதாவது ப்ரூஃப் கொடுத்து கூட அவங்க கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ ஆதார் வச்சு இவங்க கம்பல்சரியா இந்த ஒரு மாடிஃபிகேஷன் திரும்ப ரீவேலிடேட் பண்ணிக்க சொல்றாங்க கேஒய்சியை. ஓகே. ஓகே இது சார். ஒரு ஓகே. பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து நான் அந்த சொன்னதுங்க. பேனோட இருக்கிற நேமும் அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற அதாவது பேன்னா நீங்க பேன் கார்டுல ஒரு நேம் கூட இருக்கலாம். ஆக்சுவலா ஆஸ் பர் பேன் ரெக்கார்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்பேண்டட் இனிஷியல் வச்சு அப்பா பேரு நம்ம பேரு எப்படி இருக்குதுங்களோ அந்த பேன் ரெக்கார்ட்ல சொல்றேன். அதுவும் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற ஃபோலியோல இருக்கிற நேமும் பாத்தீங்கன்னா கரெக்டா மேட்ச் ஆகணுங்களா? ஓ! ஓகே சார். ஓகேங்களா? அதெல்லாம் கூட இப்ப மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா ப்ராப்ளமா இருக்கும். அதுக்கு நம்ம கரெக்ஷன் பண்றதுக்கு தான் சொன்னா நம்ம பேன்ல வந்து மாடிஃபிகேஷன் மாதிரி நீங்க போய் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுக்கு அந்த ஃபீஸை கட்டிட்டு அந்த ஆதார பேஸ் பண்ணிட்டுங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு நம்ம பேன்ல நேம் கரெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபோலியோல அப்டேட் பண்ணிக்கலாம்.